நண்பர்களே, அருமையான மேட்ச்சு. ஆனா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராணிய காப்பாத்த போய் ராஜாவ விட்ட கதையா போயிடுச்சு. என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. அருமையா தான் ஆடிட்டு இருந்தேன். நான் தான் ஜெயிக்க வேண்டியவன். நான் எப்பயுமே அப்படி நினைக்க மாட்டேன். எப்படியும் தோத்துருவேன்னு நினச்சு தான் ஆடுவேன். ஆனா இந்த வாட்டி செம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. என்னடா இது நம்மளே நல்லா ஆடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோன்ற அளவுக்கு பயங்கரமா ஆடிட்டு இருந்தேன். அவன் அடிச்சான்னா நான் அவனை 2 மடங்கு அதிகமா அடிச்சேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நல்லா ஸ்ட்ராட்டஜிக்காக எல்லாத்தையும் மூவ் பண்ணேன். ஒன்றுத்தையும் அவன் அடிக்கிறான்னா அது யோசிச்சு நான் ஒன்று ஒன்றா அடித்தேன். அது மாதிரி பண்ணும்போதும் அவன் என்னை பலார்னு கன்னத்தில் அடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சா எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல எப்படி செக் வரும் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி எப்படி வச்சா செக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எதை மூவ் பண்ணால் அது செக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த குதிரையை வச்சுட்டான். இப்போ இந்த பக்கம் போக முடியாது. அப்புறம் இதை வெட்ட போகிறான். ஓகேவா? நான் இந்த சிப்பாயை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணேன், சிப்பாய் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதை காப்பாற்றிட்டேன். இப்போ இந்த சிப்பாயை நான் இங்கே தள்ளாமன்னா நான் இப்படி தாவலாம். ஏடா இவ்வளோ இடத்த கேடா முன்னாடி பின்னாடி ஜாலியாக ஓடி விளையாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் அவன் வச்சான் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த லைனில் இருக்கா, ஆனால் இந்த பக்கம் போக முடியாது. இது இங்கே இருக்கா, ஆளை இந்த பக்கம் போக முடியாது. இந்த இதுவும் இங்கேயும் வருதா, ஆள் இந்த பக்கம் போக முடியாது. இங்கே இருக்குல்ல ஒரு யானை, இங்கே வர இந்த ராணி இதை நான் முன்னாடி நூற்றுனா இந்த யானையை வச்சு இதை போட்டுருவான்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதை நவுத்தாமலே வச்சுருந்தேன். அந்த சிப்பாயை இந்த சோல்ஜரை அப்படியே இருந்தாப்புல. அவன் நீ நவுத்தாட்டி போடான்னு சொல்லிட்டு கடுப்பாகி போயிட்டான். பார்த்தா செக்மேட்டுங்கிறாங்க. கர்த்தரி, இப்படி ஒரு மேட்டரை நான் யோசிக்கவே இல்லை. சே, என்ன பண்ணுறது, அடி வாங்குறதே என் பொழப்பா போயிடுச்சு. ஆனால் இது இந்த மற்ற மூலம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். வாயில் கூட வர மாட்டேங்குது. செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4:41 AM ஆகுது. அதனால் கொஞ்சம் வாய் வளருது, மற்றபடி எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா ஆடின எனக்கு இந்த ஒரு மூவ் தெரியாமல் போயிடுச்சு. H7 வச்சான், கேமே முடிச்சிட்டான். எல்லாமே மற்ற எல்லாமே அடிச்சிட்டேன். நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் இதை வச்சு இதை அடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே போய் அடிச்சிருப்பேன், அப்படின்னு மாற்றி மாற்றி ஜாலியாக அடிச்சு ஆடி இருப்பேன். இந்த மூவ் போட்டு அவன் என்னை க்ளோஸ் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சே, அடுத்து ஒரு தோல்வியில் சந்திப்போம்.